வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். ஒரு சில நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அதாவது லாக்டவுன் முடிஞ்சதும் கம்மி பட்ஜெட்டில் குடும்பத்தோட சுற்றுலா போகணும், அதுக்கு என்ன மாதிரியான இடங்களுக்கு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே இடம் கொடைக்கானல் தான். ஏன்னா கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா கம்மி பட்ஜெட்டில் சூப்பராக போய் நம்ம கொடைக்கானல் சுற்றி பார்த்துட்டு வந்துட முடியும். புதுசாக கொடைக்கானல் போகிறவங்க ஒரு சிலர் அங்கே போய் நிறைய செலவு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் கரெக்டாக கொடைக்கானலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம அங்கே சுற்றி பார்த்துட்டு வர முடியும், அதுவும் கம்மி பட்ஜெட்டில். ஸோ அது எப்படி அப்படின்றது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலை பற்றின A to Z வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கொடைக்கானலை பொறுத்தவரையிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம். மலைகளோட இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடைக்கானலை சுற்றி பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்லவே வேணாம், அவங்களுடைய முதல் சாய்ஸ் கொடைக்கானலாக தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு. ஒரு சிலர் வந்து சாக்லேட்டை விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கான சொர்க்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய பல சாக்லேட் கடைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா இங்கே கிடைக்கக்கூடிய அந்த சாக்லேட்டை ஒரு புடி பிடிப்பாங்க. கொடைக்கானலை பொறுத்தவரையிலும் நம்ம எப்போ வரலாம், எப்படி வரலாம் அப்படின்றத முதல்ல பார்த்தலாம். பொதுவாக கொடைக்கானலை பொறுத்தவரையிலும் வருஷம் முழுக்க எப்போ வேணாலும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போக முடியும். ஆனால் கொடைக்கானலை பொறுத்தவரையிலும் ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் தான் அதிக அளவில் கூட்டம் வந்து வருவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களில் வந்து அதிக அளவில் கூட்டம் வரும். இதே நம்ம நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பனிமூட்டத்தை வந்து பார்த்துட்டு அதிக அளவில் குளிர் இருக்கும், அதை ரசிச்சுட்டு நம்ம போக முடியும். அதிக அளவில் குளிர் ஒத்துக்காது அப்படின்னா நம்ம வழக்கமாக ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் வரலாம். கொடைக்கானலை பொறுத்தவரையிலும் பல இடங்களில் வந்து டைரெக்டாக கொடைக்கானலுக்கு பஸ் வசதி இருக்குது. ஆனால் இந்த பஸ் எல்லாமே கவர்மெண்ட் பஸ் கிடையாது, ப்ரைவேட் பஸ், அதாவது ஸ்லீப்பர் கோச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொகுசு பஸ் தான் வந்து இந்த இடத்துக்கு டைரெக்டாக வருது. அதில் நம்ம புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஏரியாக்களில் இருந்து டைரெக்டாக கொடைக்கானலுக்கு பஸ் வசதியும் இருக்குது. அப்படி இல்லை ரொம்ப சீப்பாக நான் வரணும் அப்படின்னா ஒன்று ட்ரெயினில் வரலாம், இல்லை பஸ்ஸில் டைரெக்டாக திண்டுக்கல் இல்லை பழனி இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துட்டு அங்கேருந்து திண்டுக்கல்லையோ இல்லை பழனியிலேருந்து டைரெக்டாக கொடைக்கானலுக்கு பஸ் வசதி இருக்குது. அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸு, ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அதிலேயே வந்து சூப்பராக நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியும். ட்ரெயின் அப்படின்னா டைரெக்டாக கோடை ரோடு இல்லைனா பழனி, திண்டுக்கல் இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு நம்ம வந்துட்டு அங்கேருந்து நேரடியாக நம்ம இந்த கொடைக்கானலுக்கு பஸ்ஸில் வந்துட முடியும். பல பேர் வந்து பைக்கில் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற சூப்பரான இடமும் இந்த கொடைக்கானல். கொடைக்கானல் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப குறைவான பட்ஜெட்லேயே வந்து ரூம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். 300 ரூபாய், 500, 1000, 1500 இந்த ரேஞ்சிலே வந்து சூப்பரான ரூம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். முடிஞ்ச வரையிலும் ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரூம் வந்து அங்கே கிடைக்குதா. ஸோ ஏற்கனவே இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணவங்களுடைய டீட்டெயில் இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த புக் பண்ணுங்கள். இல்லை டைரெக்டாக கொடைக்கானல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரூம்ஸ் கிடைக்குதா அப்படின்றதையும் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த கொடைக்கானலை பொறுத்தவரையிலையும் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பல பேர் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த கொடைக்கானலை சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய அந்த பிளானு எவ்வளோ சுற்றி பார்க்குறதுக்கு ஆகுது அப்படின்றதையும் டீட்டெயில் கேட்டுக்குங்க. சப்போஸ் நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வரீங்க அப்படின்னா நீங்களே ஓனாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட முடியும். சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு சில வசதிகள் இருக்குது. அதாவது கொடைக்கானலில் இருந்து பஸ் வசதி வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அதாவது எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி காமிச்சிட்டு வர்றதுக்கு அதுக்கு குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட 300லேருந்து 500 ரூபாக்குள்ளே வாங்குவாங்க. அதாவது கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரவங்க எல்லாரையுமே வந்து ஒரே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காமிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி இல்லை நான் வந்து ஃபேமிலியாக வந்திருக்கேன், எனக்கு கார் வேணும் அப்படின்னா காருக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்கள்கிட்ட ரேட் வாங்குவாங்க. குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட 1500 ரூபாயிலேருந்து 2500, 3000, 3500. ஸோ நீங்கள் ஆளை பொறுத்து காரை பொறுத்து உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க. இதே 2 இல்லை 3 ஃபேமிலி வந்து ஒரே காரை ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கம்மியாகும் உங்களுக்கு பட்ஜெட்டு அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து கொடைக்கானல் வந்தாச்சு. இந்த கொடைக்கானலில் என்னென்ன சுற்றுலா இடங்கள் வந்து இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொடைக்கானலில் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த இடத்துல வந்து சூப்பராக போய் சுற்றி பார்த்துட்டு வர முடியும். கொடைக்கானல் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வர வழியிலேயே உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்க முடியும். அதாவது நீங்கள் ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போதே ரோட்டு ஓரத்தில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அது வந்து வெள்ளி அடுக்கு நீர்வீழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது சில்வர் ஃபால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல பஸ் எல்லாம் நிற்காது, வரும்போதே பார்த்துக்கலாம். அப்படி பைக்கில் இல்லை காரில் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போக முடியும். சப்போஸ் நீங்கள் கொடைக்கானல் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கைடை வச்சு நீங்கள் டூர் சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ அடுத்து சொல்லக்கூடிய 3 இடங்களுக்கு வந்து நீங்கள் கைடு வச்சு பார்க்க தேவையில்லை, ஏன்னா நீங்களே ஓனாக சுற்றி பார்க்க முடியும். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது
கோக்கர்ஸ் வாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மலையோட பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கோட சரிவில் நம்ம நடந்து போய் சுற்றி பார்க்குற மாதிரி கம்பி வேலி வந்து போட்டிருப்பாங்க. இந்த இடத்த பொறுத்தவரையும் நம்ம ஒரு 2 மணி நேரம் வந்து செலவு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய இருக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கை வந்து நம்ம சுற்றி பார்க்க முடியும். இந்த இடத்த பொறுத்தவரையும் தொலைநோக்கி இருக்கும். அதன் மூலமாக வந்து ஒரு சில கிராமங்களை பார்க்க முடியும். இந்த இடத்துல நவம்பர் டிசம்பர்லாம் வந்தோம் அப்படின்னா பனிமூட்டமாக மூடி இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நுழைவு கட்டணம் கண்டிப்பாக இருக்குது. பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு 10 ரூபாயும் வந்து வாங்குவாங்க. கேமரா இருந்தால் அதுக்கு தனி சார்ஜஸும் கட்டணந்து வாங்குவாங்க. இந்த இடத்த பார்த்துட்டு இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பிரையண்ட் பூங்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பார்க்கு தான் இது. இது உள்ள நம்ம போய் சுற்றி பார்க்குறதுக்கு பெரியவங்களுக்கு 30 ரூபாயும், சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா 15 ரூபா வாங்குவாங்க. கேமராவுக்கு தனியாக அவங்க கிட்டேருந்து வாங்குவாங்க. இந்த ஏப்ரல் மே மாதங்களில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து மலர் கண்காட்சி வந்து நடத்துவாங்க. அந்த டைம் வந்தோம் அப்படின்னா சூப்பராக இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அரிய வகை மூலிகை செடிகள், அந்த பூக்கள், இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல நின்று நம்ம ஜாலியாக ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். இது உள்ள பொறுத்தவரையிலே நம்ம ஒரு ஹாஃப் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதை பார்த்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து கொடைக்கானலோடைய ஏரி இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த கொடைக்கானல் ஏரியை பொறுத்தவரையிலையும் ஒரு நட்சத்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் ஒரு ஹாஃப் டே வந்து நம்ம சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ இருக்குது இந்த இடத்துல. அதாவது அந்த ஏரியில் வந்து நம்ம ஜாலியாக படகு சவாரி போகலாம். அந்த ஏரியை சுற்றி வந்து நம்ம குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஜாலியாக போக முடியும். இந்த ஏரிக்கிட்ட வர்றதுக்கு எதுவும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து கிடையாது. ஆனால் அந்த படகு சவாரி போகிறதுக்கு வந்து நம்ம கிட்டேருந்து கட்டணம் வாங்குவாங்க. அதாவது இந்த இடத்த பொறுத்தவரையும் பல வகையில் படகு சவாரி வந்து போக முடியும். மினிமம் 100 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரையும் நம்ம அந்த படகுல போகிறதுக்காகும். நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்கள்கிட்டருந்து காசு வசூல் பண்ணுவாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த ஏரியை போய் நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்க முடியும். அதே மாதிரி தான் வந்து இந்த குதிரை சவாரி போகிறதுக்கும் வந்து மினிமம் உங்கள்கிட்ட 50 ரூபாயிலேருந்து உங்கள்கிட்டருந்து வாங்குவாங்க. 50 ரூபா, 100 ரூபா, 200 அந்த மாதிரி வாங்குவாங்க. குதிரை சவாரி போயிட்டு வந்து நீங்கள் ஜாலியாக ஃபோட்டோவும் அதில் எடுத்துக்கலாம், குதிரை சவாரி போன மாதிரி. அதே மாதிரி சைக்கிள் சவாரியும் நீங்கள் போகலாம். ஒரே சைக்கிள் 2 பேர் ஓட்டுற மாதிரியான சைக்கிளும் இருக்கும், தனித்தனி சைக்கிளும் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியை வந்து ஒரு ரவுண்டு ஜாலியாக சுற்றி வரலாம். இப்போ சொன்ன இந்த 3 இடத்துக்கு வந்து நீங்கள் எந்த கைடுமே தேவையில்லை, நீங்களே ஓனாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து போகக்கூடிய ஒரு சில இடங்களுக்கு நிச்சயமாக கைடு வேணும். இல்லைன்னா நம்ம கார், பைக் இருந்ததுன்னா நம்ம ஓனாகவே நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட முடியும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்பர் லேக் வியூ பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம வந்து கொடைக்கானல் ஏரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியோட ஒரு நட்சத்திர வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஏரியை வந்து இந்த இடத்துல நின்று பார்க்க முடியும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது மோயர் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான, அதுவும் முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல நின்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பசுமையான பள்ளத்தாக்கு, வைகை அணைன்னு சொல்லிட்டு அணை இருக்குது. அந்த அணையை வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்க முடியும். 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இந்த இடத்துல வந்து நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதி சீட்டு வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அதாவது 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டியது இருக்கும். அதை வாங்கிட்டு உள்ளே போய் ஜாலியாக நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது தூண்பாறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தூரத்தில் வந்து 2 தூண் மாதிரி பாறைகள் வந்து அப்படியே செங்குத்தாக நின்றுட்டுருக்கோம். அதை பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதிக அளவில் சினிமா படம் பிடிப்பு எல்லாமே வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவுமே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான இடம் தான். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது குணா குகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது குணா படம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த வந்து குணா குகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பேய்களோட கிச்சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குகையில் வந்து உளுந்தவங்க வெளியே வந்து வர முடியாது. ஸோ அவங்கள வெளியே தூக்கவும் முடியாது, அதனாலேயும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குகையிலேருந்து புகையாக வந்துட்டுருக்கோம். அதாவது அந்த பனிமூட்டம் இருக்கிற சமயத்தில் புகையாக வந்துட்டுருக்கோம். பேய்கள் தான் வந்து அந்த இடத்துல உட்காந்து சமைக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த இடத்துக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு 10 ரூபா 20 ரூபா கட்டணம் வாங்குவாங்க. கேமராவுக்கும் வந்து கட்டணம் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பியர் ஷோலா அப்படின்ற ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அதாவது கரடி நீர்வீழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல கரடிகள் வந்து அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டு போகுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அந்த இடத்தையும் போய் சுற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை முனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது
இந்த இடத்துல நின்று பல பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஏற்கனவே. அதனால் தற்கொலை முனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து கம்பி வேலி வந்து அடைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்த வந்து நம்ம நின்று தூரம் இருந்து பார்க்க முடியும். இந்த இடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ஆபத்தும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது டால்பியன் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதாவது நம்ம தூரம் இருந்து பார்க்கும்போது அந்த டால்பியனோட மூக்கு மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கும் அந்த பாறை. அந்த பாறை மேலே நின்று அங்கே கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கை வந்து பார்த்து ரசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே எக்கோ பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கத்தணும் அப்படின்னா எக்கோ வந்து திருப்பி நம்மளுக்கு வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பேரிஜம் ஏரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஏரிக்கிட்ட நம்ம போகிறதுக்கு வந்து முன்கூட்டியே வனத்துறை கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். இந்த ஏரிக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு கட்டணம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரி உள்ளே நம்ம போகும்போது பல வனவிலங்குகளை வந்து நம்ம பார்த்து ரசிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து கொடைக்கானலில் மன்னவனூர் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. கொடைக்கானல் வர்றவங்க பெரும்பாலும் மெயினில் இருக்கக்கூடிய ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வர்றது கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் வராங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான இடம் இந்த இடம். ஸோ நண்பர்களே, இந்த கொடைக்கானல் சுற்றுலாவை பொறுத்தவரையிலையும் எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் ஒரு சில இடங்களை வந்து நான் சொல்லிட்டேன். இது தவிர இன்னும் பல இடங்கள் வந்து இந்த கொடைக்கானலில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ நிச்சயமாக நீங்கள் கொடைக்கானல் ஒரு சிலர் போயிருப்பீங்க, அங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லாத இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு வந்து அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடங்களை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொடைக்கானலை பொறுத்தவரையிலையும் நான் சுற்றுலா போகும்போது 2 பேர் போயிருந்தோம். 6000 ரூபாயில் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அதாவது இந்த 6000 ரூபாயில் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ப்ளஸ்ஸு எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம். சாப்பாடு இது எல்லாமே சேர்த்து ஒரு 6000 ரூபாய் எங்களுக்கு செலவாச்சு. இப்போ போனோம் அப்படின்னா அதிலேருந்து 1000 2000 வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகும். நீங்கள் பட்ஜெட் போகிறத பொறுத்து தான் உங்களுக்கு எந்த மாதிரியான ரூம்ஸ் வேணும், எப்படிப்பட்ட சாப்பாடு, எப்படி நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க, இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாயில் நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துட முடியும். நிச்சயமாக என்னை பொறுத்தவரையிலையும் கொடைக்கானல் அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்போ போனாலுமே சலிக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கொடைக்கானலை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதேமாதிரி இந்த கொடைக்கானல் சுற்றுலா பற்றின உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் சுற்றி பார்க்குறதுக்கு வேறு என்ன இடங்கள்லாம் இருக்குது, இல்லை கொடைக்கானலில் நீங்கள் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் வந்து மற்றவங்க படிக்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான சுற்றுலாத்தலங்களை பார்த்தன இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம்.